வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். நான் உள்ளரங்கில் இருப்பதனால் மாஸ்க் அணியவில்லை. ஆனால் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து கொண்டு வெளியே செல்லவும். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தளர்வுகளுடன் மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கு நீட்டிப்பு. கோவை, நாகை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் அனுமதி. தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் பதிவுடன் ஆட்டோ வாடகை காரில் பயணிக்க அனுமதி. தமிழக அரசு உத்தரவு. அழகு நிலையங்கள், சலூன்கள் செயல்பட நிபந்தனைகளுடன் அனுமதி. பூங்காக்கள், விளையாட்டு திடல்களில் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். ஏற்றுமதி நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் 20% ஊழியர்களுடன் செயல்பட அனுமதி. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மதுபான விற்பனைக்கு அனுமதி. தேநீர் கடைகளை திறக்க தடை நீட்டிப்பு. இருபத்தேழு மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் எதிர்ப்பு. கொரோனா நிவாரணத் தொகையை டாஸ்மாக் வழியாக பெற முயற்சிக்கும் திமுக ஆட்சிக்கு கண்டனம். தமிழகத்தில் ஒரே நாளில் 15,759 பேருக்கு கொரோனா பாதிப்பு. மேலும் 378 பேர் பலி. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோய்க்கு மருந்து தட்டுப்பாடு நிலவுகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேட்டி. கோவாக்சினுக்கு அமெரிக்கா அங்கீகாரம் தர மறுத்ததால் இந்திய தடுப்பூசி திட்டத்துக்கு பாதிப்பு இல்லை. மத்திய அரசு தகவல். காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து இன்று தண்ணீர் திறப்பு. பாசன வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படாததால் கடைமடை பகுதி விவசாயிகள் கவலை. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மழை நீடிக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த மீட்பு படையினருக்கு முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உத்தரவு. கர்நாடகா மற்றும் தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக கனடா செல்ல முயற்சி. 61 இலங்கை தமிழர்கள் கைது. ஓபிஎஸ், இபிஎஸ்ஐ புறக்கணித்த 11 கிளை கழக செயலாளர்கள். அஇஅதிமுகவை வழிநடத்த சின்னம்மா விரைவில் தலைமை ஏற்க வரவேண்டும் என உருக்கமான வேண்டுகோள். கேரளாவிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 36 நாட்கள் ஆகியும் கரை திரும்பாததால் குடும்பத்தினர் சோகம். மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை. கொரோனா ஊரடங்கில் கட்டுமான பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. மத்திய மாநில அரசுகள் விலை உயர்வை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. பாஜகவைச் சேர்ந்த காயத்ரி ரகுராமுக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் சம்மன்.
நாகை அருகே ஆடு மேய்க்கும் பணியில் கொத்தடிமையாக ஈடுபடுத்தப்பட்ட 14 வயது சிறுவன் சைல்டு லைன் அமைப்பினர் மீட்டு கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். உறைந்த கடல் உணவு பாக்கெட்டில் கொரோனா வைரஸ் தொற்று. இந்தியாவில் இருந்து கடல் உணவை இறக்குமதி செய்ய தடை விதித்தது சீனா. பிரான்ஸ் அதிபரை கன்னத்தில் அறைந்தவருக்கு எதிரான வழக்கு 4 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மற்றும் திருவள்ளூரில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா தொற்று அதிகமுள்ள கோவை, நாகை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த 11 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகளுக்கு பதிவுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மின் பணியாளர்கள், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர்கள் மற்றும் தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள் சேவை கோருபர் வீடுகளுக்கு சென்று பழுது நீக்கம் செய்ய காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பதிவுடன் அனுமதிக்கப்படுவர் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இவ்வகை கடைகள் திறக்க அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படும் எனவும், வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டும் பயணிக்க அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் உபகரணங்கள், பம்பு செட் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும், கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்பாண்டம் மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் விற்பனை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் 25% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி அளிக்கப்படும் எனவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகம் உள்ள இந்த மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளை திறக்க அனுமதி இல்லை. தமிழகத்தில் வரும் 21ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டித்துள்ள தமிழக அரசு டாஸ்மாக் மது கடைகளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திறக்க அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகம் உள்ள 11 மாவட்டங்களை தவிர மற்ற 27 மாவட்டங்களில் கூடுதலாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அழகு நிலையங்கள், சலூன், குளிர்சாதன வசதி இல்லாமல் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசு பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு திடல்களில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபயிற்சிக்காக மட்டும் அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் உபகரணங்கள், பம்பு செட் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோக மின் பொருட்களின் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுக்கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செல்போன் மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மிக்சி, கிரைண்டர், டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகள் மேற்கொள்ளவும் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதி நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களது இருசக்கர வாகனங்களிலும் பதிவு மற்றும் தொழிற்சாலை வழங்கியுள்ள அடையாள அட்டையுடனும் பணிக்கும் சென்று வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் 20% பணியாளர்களுடன் மட்டும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இருபத்தேழு மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பிற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கொரோனா நிவாரணத் தொகையை டாஸ்மாக் வழியாக பிடுங்கிக் கொள்ளும் திமுக அரசின் தந்திரத்துக்கு திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மக்களின் விலை மதிப்பற்ற உயிர்களை காப்பாற்றுவதற்காக என்று கூறி மேலும் ஒரு வாரம் ஊரடங்கை நீட்டித்துள்ள முதலமைச்சர், அதற்கு நேர்மாறாக நோய் தொற்று குறைந்துள்ள 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என அறிவித்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் முந்தைய ஆட்சியாளர்களைப் போலவே தற்போதைய அரசுக்கும் மக்களின் உயிரை பற்றி துளியும் அக்கறை இல்லை என்பதும், யார் எப்படி போனாலும் தங்கள் கஜானா நிரம்பினால் போதும் என்று நடந்து கொள்வதும் மிக மோசமான செயல்பாடாகும் எனவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் நிவாரணத் தொகை கொடுப்பது போல் கொடுத்து அதனை டாஸ்மாக் வழியாக பிடுங்கிக் கொள்ளும் தந்திரத்தையே இவர்களும் பின்பற்றுவது பெரும் அவலம் எனவும் திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொரோனா நோய் தொற்றும் மையங்களாக மாறுவதற்கு வாய்ப்புள்ள டாஸ்மாக் கடைகளை திறக்கும் அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கொரோனா தொற்று குறைந்து வந்தாலும் பலி எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது. நேற்று ஒரே நாளில் 1094 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் 59 பேர் பலியாகியுள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி ஒரே நாளில் 15,759 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 378 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 80 பேர் எவ்வித இணை நோயும் இல்லாதவர்கள் ஆவர். 29,423 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் 1,74,802 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவையில் ஒரே நாளில் 2,059 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 31 பேர் பலியாகியுள்ளனர். 4,612 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். கோவை முழுவதும் 18,600 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவைக்கு அடுத்ததாக ஈரோட்டில் 1,365 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 11 பேர் பலியாகியுள்ளனர். 1,921 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் முழுவதும் 12,520 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் ஒரே நாளில் 1,094 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 59 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,377 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். சென்னை முழுவதும் 10,842 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை, ஈரோடு, சென்னையை ஆகிய 3 மாவட்டங்களில் மட்டும் கொரோனா பாதிப்பு 4 இலக்கங்களில் பதிவாகியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சேலத்தில் 916 பேருக்கும், திருப்பூரில் 853 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்காக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம்.
அணையின் நீர் இருப்பை பொறுத்து ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்னதாகவோ அல்லது காலதாமதமாகவோ அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய 12 மாவட்டங்கள் பயனடைகின்றன. இந்த ஆண்டு காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் பாசன வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படாததால் கடைமடை பகுதி விவசாயிகள் கவலையில் உள்ளனர். கோவாக்சின் தடுப்பூசிக்கு அவசர பயன்பாட்டு ஒப்புதலை அமெரிக்கா தர மறுத்ததால் இந்திய தடுப்பூசி திட்டத்துக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனம் கோவாக்சின் தடுப்பூசியை உருவாக்கியுள்ளது. இதன் அவசர பயன்பாட்டுக்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் கடந்த ஜனவரி மாதம் ஒப்புதல் அளித்தது. அதனைத் தொடர்ந்து அந்த தடுப்பூசி இந்தியாவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த தடுப்பூசி அமெரிக்காவில் அவசர பயன்பாட்டு அங்கீகாரம் கோரி பாரத் பயோடெக் நிறுவனத்தின் அமெரிக்க கூட்டு நிறுவனம் ஒகுஜென் விண்ணப்பித்தது. ஆனால் இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த அமெரிக்க உணவு மற்றும் மருந்துகள் நிர்வாகம் அங்கீகாரம் அளிக்கவில்லை. மாறாக அவசர கால பயன்பாட்டு அங்கீகாரத்துக்கு பதிலாக PLA என்னும் நிரந்தர அங்கீகாரத்துக்கு கூடுதல் விவரங்களுடன் வருமானம் கூறிவிட்டது. இதனால் இந்த தடுப்பூசியை அமெரிக்காவில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை தாமதப்படுத்தும். இதுகுறித்து மத்திய அரசின் சார்பில் நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் VK பால், அமெரிக்காவின் இந்த முடிவு நமது தடுப்பூசி திட்டத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு மும்பை உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. மகாராஷ்டிராவில் சில தினங்களுக்கு முன்னர் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தலைநகர் மும்பை உட்பட பல்வேறு இடங்களில் இடைவிடாமல் மழை பொழிந்து வருகிறது. தொடர் மழையால் மும்பை பெருநகரம் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. கிழக்கு சியான், மாதுங்கா, சாண்டோக்ரூஸ், மாஹிம், அந்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மழைநீரில் மிதக்கின்றன. இதனால் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கார்களும் பேருந்துகளும் ஊர்ந்து செல்கின்றன. தொடர்ந்து பெய்த மழையால் வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் வெளியே வர இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அலுவலகம் செல்வோர் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்ற மும்பை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இடைவிடாது மழை காரணமாக பல ரயில் நிலையங்களில் தண்டவாளங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டது. மழை நீடிக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு மீட்பு படையினருக்கு முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவிலிருந்து சரக்கு கப்பலில் கனடா செல்ல முயன்ற இலங்கை தமிழர்கள் 38 பேரை அம்மாநில போலீசார் கைது செய்தனர். மேலும் 23 பேர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டனர். கர்நாடகாவிலிருந்து இலங்கை தமிழர்கள் சட்டவிரோதமாக கனடாவுக்கு செல்வதாக அம்மாநில போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் நடவடிக்கை மேற்கொண்ட கர்நாடக போலீசார் மங்களூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 38 பேரை கைது செய்தனர். இவர்கள் அனைவரும் படகுகள் மூலம் இலங்கையில் இருந்து தூத்துக்குடி வந்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து மங்களூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அங்கிருந்து சரக்கு கப்பலில் கனடாவுக்கு செல்ல அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக அவர்களது திட்டம் தாமதமானது. எனவே அவர்கள் விடுதியில் தங்கியிருந்து கனடாவுக்கு செல்ல சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தனர். இது தொடர்பான தகவல் கர்நாடக மற்றும் தமிழக உளவுத்துறைக்கு கிடைத்துள்ளது. அதன் பேரிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கை தமிழர்கள் 23 பேரை தமிழ்நாட்டு போலீசார் கைது செய்தனர். கனடா செல்வதற்காக ஒவ்வொருவரிடமும் தலா 6 லட்சம் ரூபாய் கட்டணம் பேசப்பட்டுள்ளது. இதில் ஒரு தொகை முன்பணமாக இலங்கையிலேயே பெறப்பட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலை மயிலம் ஒன்றியம்
தும்மக்குண்டு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அஇஅதிமுகவைச் சேர்ந்த 11 கிளை கழக செயலாளர்கள் ஓபிஎஸ், இபிஎஸ் தலைமையை புறக்கணித்து தியாகத் தலைவி சின்னம்மாவே தலைமை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதே போல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாலடைய விடமாட்டேன், இது இந்த கட்சி சின்னாபன்னமாக விடமாட்டேன் அப்படின்னு சின்னம்மா அவங்க குரல் கொடுத்ததை கேட்டுட்டு அதை தொலைக்காட்சியில பார்த்துட்டு இவங்க எல்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து கடமலை மேலிய ஒன்றியம், ஆண்டிபட்டி தாலுகா கடமலை மேலிய ஒன்றியம், அந்த ஒன்றியத்துல தும்மக்கூட்டு பஞ்சாயத்துல மொத்தம் 11 கிளைக்கழக செயலாளர் வந்திருக்கிறாங்க. இதை பார்த்துங்க, பூராமே வந்து எடப்பாடி ஓபிஎஸ் அவரோட அணியை சேர்ந்த கிளைக்கழக செயலாளர்கள். இது பாத்துக்குங்க, அதிமுகவுடைய இப்போ உள்ள நிர்வாகமே பாத்துங்க. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கிடையாது. இவங்க ஒவ்வொரு ஆளும் கிளைக்கழக செயலாளர். நீங்க எந்த ஒரு கிளை செயலாளர்? வாக்கியாபுர கிளை செயலாளர். இவர் கடமலை கொண்டு தும்பக்குண்டு பாத்துங்க, வரிசையா பாத்துங்க, எல்லாமே வந்து ஒவ்வொரு கிளைக்கழக செயலாளர். எம்ஜிஆர் எழுதி வச்ச பையில அப்படிதான் சொல்லுது. எடப்பாடி ஓபிஎஸ் தீர்மானிக்கிறது தலைமை அல்ல, கிளைக்கழக செயலாளர்கள் தீர்மானிச்சுதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த கிளைக்கழக செயலாளர் தான் இன்னைக்கு 11 பேர் ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்திருக்கிறாங்க. நாளைக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்தா வர்றாங்க. தியாக தலைவி சின்னம்மாவோட ஆலோசனை நீங்க பெறுங்க, கட்சியை ஒன்று சேருங்க. இந்த 5 வருஷம் கழிச்சாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் ஆட்சி கொண்டு வரணும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஈரோடு கிழக்கு மாவட்டம் கருங்கல்பாளையம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு ஏ. சீனிவாசனின் மறைவிற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஈரோடு கிழக்கு மாவட்டம் கருங்கல்பாளையம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு ஏ. சீனிவாசன் உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை மருந்துக்கு தட்டுப்பாடு உள்ளது உண்மைதான் எனவும் அதற்கான இணையான மருந்தினை ஆராய்ந்து வருவதாகவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கருப்பு பூஞ்சையை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட மருந்தோடு சேர்த்து இன்னமும் 2-3 மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான நெறிமுறைகள் ஒரு 13 மருத்துவர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு ஒன்றை போட்டிருக்கிறோம். திரு மோகன் காமேஸ்வரன், மோகன்ராஜ் போன்ற தலைசிறந்த மருத்துவர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு. அவங்க இதுக்கான மருத்துவம் சம்பந்தமான ஒரு விஷயங்களை ஒரு அறிக்கையாக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக நாளை மறுநாள் அந்த அறிக்கையை தயாரித்தவுடன் ஒட்டுமொத்தமாக தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த கருப்பு பூஞ்சை நோய் சம்பந்தமான மருத்துவம் குறித்த அந்த அறிவுறுத்தல் எல்லோருக்கும் தெரிவிக்கப்படும். பதினாறாவது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இத்தாலியில் கோலாகலமாக தொடங்கியது. முதல் போட்டியில் துருக்கியை வீழ்த்தி இத்தாலி அபார வெற்றி பெற்றது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 16வது ஐரோப்பிய கால்பந்து தொடர் இத்தாலியில் இன்று நள்ளிரவு தொடங்கியது. ரோம் நகரில் வான வேடிக்கையுடன் ஐரோப்பிய கோப்பை கால்பந்து தொடர் கோலாகலமாக தொடங்கியது. தொடக்க ஆட்டத்தில் ஏ பிரிவில் உள்ள துருக்கி, இத்தாலி அணிகள் மோதின. ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடிய இத்தாலி அணி வீரர்கள் அடுத்தடுத்து கோல்களை போட்டு அசத்தினர். இறுதி வரை துருக்கி அணியால் கோல் அடிக்க முடியவில்லை. இதனால் முடிவில் 3-0 என்ற கோல் கணக்கில் இத்தாலி அணி அபார வெற்றி பெற்றது. ஜூலை 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ள ஐரோப்பிய கோப்பை கால்பந்து தொடரில் மொத்தம் 24 அணிகள் பங்கேற்றுள்ளன. தொடர்ந்து கேள்விகள் 1000 நிகழ்ச்சியை பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.